எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், கொலையன் கிரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் பிறக்கும்போது மனித ரூபத்தில் தான் பிறக்கின்றோம். ஆனால் விலங்குகளின தன்மைகள் அனைத்தும் முதலில் மனித நிலையில் இருக்கிறது. ஆகையால் முதலில் மனிதனாக பிறந்த மனிதர்கள் விலங்கின் குணங்களினால் தான் முதலில் இருக்கின்றோம். பின்னர் அறிவு வளர வளர பிறகு மனித நிலையிலும் பிறகு தெய்வ நிலையிலும் உயர்ந்து நல்ல ஒரு முக்தி பெற்ற மனிதனாக இறுதியில் மாறுகிறோம். அதுதான் மனித வாழ்க்கையினுடைய தத்துவம். அது எவ்வாறு என்றால், எல்லாம் தெரிந்த மனிதர்கள் உலகத்தில் எவரும் இல்லை, எல்லாம் கற்றுக்கொண்டவர்கள் எவரும் கிடையாது. ஏதோ பிறந்த காலத்திலிருந்து இறுதி காலம் வரை தனக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை ஓட்டுவதுதான் எல்லா மனிதர்களுடைய இயல்பு. இதில் நாம் கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. ஆகையால் ஏதோ தெரிந்ததை வைத்து இந்த வாழ்க்கையை நல்லபடியில் கடத்தி செல்ல வேண்டும். அது எவ்வாறு என்றால், கற்பதை ஃபுல்லாக கற்கவும் முடியாது, அதே போல் ஒழுக்கமாக எவரும் இருக்கவும் முடியாது, அதே போல் நல்ல அன்பு உள்ளவர்களாகவும் ஒருவருக்கொருவர் இருக்கவும் முடியாது. அது மனித பிறவியின் ஒரு குணநலம். அதையால் அன்பு இல்லாமலும் அறிவு இல்லாமலும் ஒழுக்கம் இல்லாமலும் நம் செயல்பாடுகள் சரியாக செய்யாதனாலும் மனிதர்கள் தவறு செய்து விடுகிறார்கள் ஏதோ ஒரு வகையில். அவ்வாறு தவறு செய்த மனிதர்கள், தவறு செய்வது மனித இயல்புதான். அதிலிருந்து மன்னிப்பு கேட்டு தெரிந்து கொள்வது அது மனித இயல்பு. அதே போல் அந்த தவறில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வது தெய்வ பண்பு. அவ்வாறு தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பது தெய்வ பண்பு என்பார்கள். இதைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான், நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். அதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் ஒவ்வொரு மனிதனையும் கெடுத்து விடுகிறது. ஆகையால் நாம் கவனமாக இருந்து நல்ல சூழ்நிலையில் வளர்ந்து இருக்கும் காலம் வரை நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். இருந்தாலும் நம்மளை அறியாமல் கல்வி கற்க முடிவதில்லை, நல்ல வேலைக்கு செல்வதில்லை, நல்ல முறையில் நாம் நினைத்த காரியங்கள் எதுவும் சரியாக நடப்பதில்லை. ஆகையால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கோபம் வருகிறது. அடுத்தவர் நமக்கு சிறிது துன்பம் செய்தாலும் நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் அவர்களை எல்லாம் குற்றம் பார்த்து கொண்டு இருந்தால் நமக்கு யாரும் நண்பர்களும் இருக்க மாட்டார்கள், உறவுகளும் இருக்க மாட்டார்கள். ஆகையால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைப்பதில்லை. ஆகையால் தவறு செய்வது மனித இயல்புதான், தெரியாமல். அதே போல் உறவுகளும் நட்புகளும் நண்பர்களும் நமக்கு எந்த வகையிலேயாவது மனம் புண்படும்படி எல்லா மனிதர்களும் அறியாமையில் செய்வது இயல்புதான். அதை நாம் தெரிந்து கொண்டு அவர்களை மன்னித்து அவர்களுக்கும் நம்மளைப் போல நினைத்தால்தான் எல்லா மனிதர்களும் நண்பர்களாக வாழ முடியும். அவர் செய்த தவறை குற்றமாக எடுத்துக்கொண்டு இனிமேல் அவரை பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லுவது
நல்ல பழக்கம் அல்ல, அது தெய்வ பண்பும் ஆகாது. ஆகையால் தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் மன்னிப்பு கேட்பதும் மனித இயல்பு பண்பு. ஆனால் அதை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் தெய்வ பண்பு. மனிதன் விலங்காக பிறந்து மனிதனாக வாழ்ந்து தெய்வ பண்போடு மறைய வேண்டும் என்பார்கள். அதுதான் இறுதி நிலை. சில பேர் பிறக்கும்போதிலிருந்து முடிவு வரும் விலங்கு பண்புகளாகவே இருந்து விடுகிறோம். இல்லது பிறக்கும்போது இருந்து மனித பண்புகளாக மாறி அது இந்த நிலையிலே இருந்து விடுகிறோம். ஆனால் தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வருவதில்லை. ஆகையால் நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டியது தெய்வ பண்பு வர வேண்டும். இறுதியில் அது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நன்றாக கல்வி கற்க வேண்டும் 20 வயது வரை. பின்னர் தொழில் கற்று திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று பிற குழந்தைகளையும் நம்மளைப் போல அவர்களையும் நம் எவ்வாறு வளர்ந்தோமோ அதே போல் அவர்களையும் வளர வைத்து அவர்களுடைய நல்ல குணநலங்களையும் நம்மளைப் போல உருவாக்கி அவர்களும் நாட்டிற்கு நல்லதை செய்வதற்காக அவர்களும் நல்ல மனிதர்களாக வளர்த்தெடுத்து நல்ல பண்புள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதை யாரும் கடைபிடிப்பது சரியாக செய்வதில்லை. ஆகையால் அதை முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் விலங்கு நிலை, மனித நிலை, தெய்வ நிலை. தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் கட்டாயம். இதை தெரிந்து கொண்டு தான் எல்லாரும் செயல்பட வேண்டும். எல்லாரும் முதலில் தெரியாமல் தான் இருக்கின்றோம். கல்வி கற்பதனால் ஓரளவுக்கு தெரிந்து மனித நிலைக்கு மாறுகின்றோம். மனித நிலையில் இருந்து மனிதர்களை தெரியாதவர்களை மன்னித்து குற்றங்களை மன்னித்து எல்லோரோடும் நட்போடும் உறவோடும் வாழ கற்றுக்கொண்டால்தான் இந்த உலகத்தில் எல்லோரும் கூடி வாழ முடியும். இல்லை என்றால் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம் எல்லா மனிதர்களும். ஆகையால் நல்லவர்களோடு கூடி வாழ வேண்டும், நல்லவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். அவர்கள் நமக்கு தீங்கு செய்தால் நாம் என்ன செய்வது என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. ஆகையால் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பார்கள். பார்க்க எல்லாரும் துஷ்டமாக தான் தெரியும். ஆகையால் எல்லாரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் மட்டும் தனிமையில் வாழ முடியாது. ஆகையால் மனிதன்தான் கடவுள் அவதாரம், கடவுள்தான் மனித அவதாரம். ஆகையால் எல்லா மனிதர்களும் இல்லை, நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற மனிதர்களையாவது நல்லபடியாக வைத்து கொண்டு அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து கண்டும் காணாமலும் பார்த்து பார்க்காமலும் தெரிந்தும் தெரியாமலும் உறவுகளோடும் நட்புகளோடும் கூடி வாழ்வதுதான் நல்ல மனிதர்களுக்குள்ள அழகு. ஆகையால் தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பு கேட்பது மனித பண்பு. அது தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெய்வ பண்பு. அந்த தவறுகளை செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து அவர்களோடு மறுபடியும் நாம் நட்போடும் உறவோடும் இருக்க கற்றுக்கொள்வதுதான் தெய்வ பண்பு. இந்த நிலையை நாம் நன்றாக புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் இருந்தால் நம் உறவுகளும் நட்புகளும் என்னாலும் நன்றாகத்தான் இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்குகள் நமக்கு கிடைக்கும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அளவாக இருந்து வளமோடு வாழ்க என்பார்கள். அதே போல தெரிந்து கொண்டு நாம் சீரோடும் சிறப்போடும் வாழ முயற்சிக்க வேண்டும். ஆகையால் தவறு செய்வது எல்லா மனிதனுடைய இயல்புதான். அவர்களை தவறிலிருந்து அறிவு நிலைக்கும் ஒழுக்க நிலைக்கும் நல்ல உழைப்பாளி என்று சொல்லும் அளவுக்கு நடந்து காட்டி அவர்களையும் நல்ல வழியில் இழுத்து அவர்களையும் மனிதராக்கி பின்னர்
நம்மளைப் போல நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால்தான் அவர்களும் நம்ம கூட சேர்ந்து வருவார்கள். ஆகையால் நாம் முதலில் முன்மாதிரியாக நடந்து காமிக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு எல்லா மனிதர்களையும் தவறு செய்வது இயல்புதான். ஆனால் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதுதான் அடுத்த நிலை என்பதை அறிந்து கொண்டால் எல்லா நாளும் எல்லா மனிதர்களும் நன்றாகத்தான் இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.